பழைய மிஷனரி அவரு சொல்வார், இயேசுக்காக செத்துடலாம்ப்பா, இயேசுக்காக சாகிறது ரொம்ப ஈஸி, ஆனா இயேசுக்காக வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஒரு 4-5 மாசமா என் மைண்ட்ல இதுதான், ஆண்டவரே ரொம்ப கஷ்டம்பா. இங்க நிக்கிறவன் எவ்வளவு அடியை வந்து வாங்கி இந்த அடியோதெல்லாம் மறைச்சு உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்றது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. தேவதனுங்க, நமக்கும் குடும்பம் இருக்கு, நமக்கும் பிள்ளை இருக்கு, நமக்கும் வயிறு இருக்கு, எனக்கு தூக்க வேணும். நானும் மனுஷன், நம்மளுக்கு சூடு சொர்ணம் எல்லாமே இருக்கு. நம்ம உட்கார்ந்துக்கிட்டு ரொம்ப ஈஸியா மதிப்பெண் போட்டுட்டு போயிடக்கூடாது. இல்லையா? கடவுளுக்காக ஊழியம் செய்யறது தெரியுமா, ரொம்ப கஷ்டம். நான் சொல்ற பாருங்க, ஈஸி இல்லை. நாங்கள் மற்றவங்களை போல டான்ஸ் ஆடிக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறது தான் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி கடவுளுக்காக ஓடி ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி மிஷனரி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இயேசு இல்லாத இடத்துக்கு போயிட்டு நம்ம காசு செலவு பண்ணி விதைச்சிட்டு வந்துட்டு திரும்பி நம்ம வயிற்று கட்டி எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டம். ஈஸி இல்லை. ஆனால் இந்த கஷ்டமான ஊழியத்தை நாங்கள் இஷ்டமா செய்யறோம். காரணம், எனக்காக ஜீவனை கொடுத்தவர் இருக்கிறார், எனக்காய் மதிப்பவர், எனக்காய் உயிர் பிறந்தவர். அதனால என்ன கஷ்டப்படாலும் இஷ்டமா கடவுளுக்காக உதவி செய்து பரிசுத்தாவியானவர். இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்கணும். நீங்க யோசித்து பாருங்க, நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்களா? தேவனுக்காக வாழல, வேற உங்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? மாம்சம். உங்களுக்காக அழுகிறீங்களா? மாம்சம். உங்க ஜெபத்துல ஜனங்களுக்காக அழுகலையா? அருமையான தம்பி ஜெபம் லீட் பண்ண ரொம்ப நல்லா லீட் பண்ண, என்ன தப்பு போயிட்டாரா? ஐயா சாரி, ரொம்ப நல்லா லீட் பண்ண. மாம்சம். தேசத்துக்காக அழுகிறார். அந்த ஆவியானவர் அழுகைக்கிறார். ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற சோர்வு காட்ட மாட்டாரு, உனக்குள்ள இருக்கிற வெளிவிடத்தை காட்ட மாட்டாரு. ஜனங்களின் அழிவை காட்டுவார். அழுது ஜெபம் சொல்லுவார். உன்னை எங்கேயோ கொண்டு போக சொல்லுவார். இங்க போக போக செய்ய காட்டிட்டே இருக்குவார். 6 நாட்கள் ஆவியானவர் உன் மூலமா யாருக்கு ஒருத்தர் ஆசைப்படுறாரு. 6 நாட்கள் உன் மூலமாய் ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொள்வாங்க. ஒவ்வொரு நாளும் யாரோ எவருக்கோ நீ ஆசீர்வாதமாய் மாறுவா. வாரத்துல ஒரு நாளுக்காக ஆவியானவர் டெய்லி நம்ம மூலமா யாரோ ஒருத்தர் மாறணும், யாரோ ஒருத்தர் நன்மை பெற்றுக் கொள்ளணும், யாரோ ஒருத்தர் விடுதலை பெற்றுக் கொள்ளணும். அதுதான் ஆவியானவருடைய செயல். ஆனா எதுவுமே செய்யாம பக்கத்து கேட்டு எதுவுமே செய்யாம இப்ப வாலிப வயசு தம்பிகள் தான் எப்படி சாப்பிடுறேன்னு கேட்டு நான் போடுவேன். சும்மா எப்படி நான் சாப்பிடுறேன், இப்ப அம்மாவன் எப்படி நான் சாப்பிடுறேன், ஒண்ணுமே செய்யாம அடுத்த சண்டை சர்ச்சை பண்ணுவீங்க. 6 நாட்கள் ஒன்றும் செய்யல. திரும்பி பாட்டு பாடினவங்களுக்கு காட்டுக்குள்ள சிரி வரும். பாட்டு பாடணும், கையை தட்டணும், தொண்டை கிளி பிரசங்கம் பண்ணணும். நாம் 5:30 மணிக்கு போய் சாப்பிடுவோம். நீங்க 1 மணிக்கெல்லாம் போய் சாப்பிடுவீங்க. பிரசங்கம் பண்றது ஒரு பெரிய கஷ்டமானால் கீழே நீங்க வந்து நீங்க சொல்ற ஜெபத்துக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் பேசுவீங்களே,